அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு போட போகிறேன்னா, நீங்கள் 100 நாள் நான் 100 வீடியோ போடுறேன், அதாவது டெய்லரிங்கில் 100 நாள் 100 டைப் ஆஃப் கட்டிங்ஸ் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ உங்கள் சாய்ஸுக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்ற ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன் உங்களுக்கு. அதில் எனக்கு இப்போதைக்கு 2-3 பேர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒருத்தவங்களுக்கு சுடிதார் வேணும், சுடிதார் கட்டிங்கு ஸ்டிச்சிங் சொல்லி கொடுங்கன்ற மாதிரி, இன்னொருத்தவங்க ப்ளவுஸ் கட்டிங்கு ஸ்டிச்சிங் சொல்லி கொடுங்கன்ற மாதிரியும், இன்னொருத்தவங்க எனக்கு நெக் எப்படி கட் பண்ணுறதுன்றதை சொல்லி கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் இந்த வீடியோவில் கட்டிங்கு மட்டும் இப்போ சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் சொல்கிறேன். இப்போ இதில் நீங்கள் கேட்டது உங்கள் சாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நான் சொல்லி தரப்போகிறேன். இப்போ முதல்ல நீங்கள் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இவங்க சொல்லித்தரது கரெக்டாக சரியான்றதை செக் பண்ணாதீங்க. இவங்க சொல்லித்தரதை நம்ம கற்றுக்க முடியுமா முடியாதான்றதையும் செக் பண்ணாதீங்க. இவங்க சொல்லித்தரதை நான் கற்றுக்குவேன் அப்படின்ற நம்பிக்கையோடு இதை பாருங்கள், கட்டாயம் கற்றுக்கலாம். நம்ம நம்ம இவங்க கரெக்டாக சொல்லுவாங்களா தப்பாக சொல்லுவாங்களா இப்படி யோசிச்சிங்கன்னா நம்ம கற்றுக்க முடியாது. இவங்க சொல்லித்தரதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதில் கற்றுக்க முடியும்னா நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நிச்சயமாக கற்றுக்கலாம். நான் சொல்லித்தரது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். நான் எப்படின்னா, நானாக இது ஓனாக தான் நிறைய விஷயம் சொல்லித்தருவேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோ எளிமையாக கற்றுக்க முடியுமோ அந்த மாதிரி சொல்லித்தரேன். நீங்கள் இந்த இன்ச்சு அளவு இந்த மாதிரி அங்கே நிறைய அளவெல்லாம் எடுக்கிறத குறைச்சி கம்மிய அளவாக சொல்லித்தருவேன். இன்றைக்கி உங்களுக்கு நெக்கு எப்படி கட் பண்ணுறதுன்றதை சொல்லித்தரேன். ப்ளவுஸில் நெக்கு எப்படி கட் பண்ணுறது. இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு நம்ம மடிக்கிறப்ப மடிச்சுக்கலாம். பேக் மட்டும்தான் நம்ம பண்ணுறதுனால பேக் மட்டும் நம்ம மடிச்சுக்கலாம். பேக்கினுடைய நெக்களவு மட்டும் நம்ம இப்போ எடுக்கலாம். பாடியினுடைய பேக் உயரம், மொத்த உயரம் எவ்வளோ நமக்கு தேவையோ, இப்போ 15 இல்லைன்னா 16 எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது பேக் மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம், அதனால் பேக் மட்டும் எடுத்துகிட்டு ஸ்கேல் இருந்தால் ஸ்கேல் வச்சு நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சு நீங்கள் கோடு போட்டுக்காங்க. நான் டேப்லேயே போடுறேன் கோடு. உங்களுக்கு கோடு ஸ்கேல் வச்சு போட்டுக்கோன்னா ஸ்ட்ரைட்டாக வரும், கோணம் வராமல் வரும். அதனால் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்காங்க கோடு. போட்ட பிறகு நம்ம நெக்கினுடைய சுற்றளவு, கழுத்தினுடைய பேக் கழுத்தினுடைய சுற்றளவு என்னவோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ 3 சென்டிமீட்டருன்னு வச்சுக்கோங்க, 3 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கழுத்தினுடைய சுற்றளவு இது. அடுத்து ஷோல்டர் அளவு என்னவோ அது எடுத்துக்கோங்க. ஷோல்டர் 3ன்னா 3 எடுத்துக்கோங்க. அப்புறம் அது ஆம்ஸ் அளவு வரும், நம்ம ஆம்ஸ் அப்புறம் எடுத்துக்கலாம். நமக்கு இப்போதைக்கு கழுத்து மட்டும்தான் இல்லையா பார்க்க போகிறோம், அதனால் கழுத்து நெக்கு எப்படி எடுக்கிறதுன்றதை மட்டும் பாருங்கள். இப்போ கழுத்தினுடைய சுற்றளவு எடுத்துட்டோம். கழுத்தினுடைய உயரம் எடுங்க. உயரம் ஒரு 6 சென்டிமீட்டர் எடுக்கிறேன் நான். இப்போ உங்களுக்கு கழுத்தினுடைய உயரம் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி உங்களுக்கு லைனாக உங்களுக்கு எவ்வளோ அளவு, எவ்வளோ லோவாக வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். எங்களுக்கு லோ வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுக்கு எந்த லெவலுக்கு வேணுன்ற மாதிரி. இப்போ லோவாக போக போக நமக்கு என்ன ஆகுனா கொஞ்சம் லைட்டாக கிராஸ் ஆகும், அவ்வளோதான். கீழே 3 வச்சுக்கோங்க. 3 வச்சுட்டு அதோடைய பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கழுத்தினுடைய உயரம் சுற்றளவு எடுத்து பாக்ஸ் பண்ணியாச்சு. பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணால், நம்ம பாருங்கள், இது ஆம்ஸை நம்ம தனியாக போட்டோம். இது ஆம்ஸு தனியாக நம்ம வரைஞ்சிக்கலாம். அது ரவுண்டு, அது சேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பாவுக்கு என்ன செய்யணும்னா, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணி எடுங்க. இப்போ நம்மளுக்கு 3 இருக்கா, அரைஞ்சி கிராஸ் பண்ணிக்காங்க. நாங்கள் கீழே பாவுக்கு கீழே லோ நெக் வந்தால் இந்த மாதிரி அரைஞ்சி கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது
பேக் சைடுன்றதுனால நம்மளுக்கு நிறைய ஓப்பனாக தெரிஞ்சால் அசிங்கமாக தெரியும். அதனால் லைட்டாக கிராஸ் பண்ணி கோடு போட்டுக்காங்க. அப்படி கோடு போட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணுவோம். இப்போ இங்கே பாருங்கள், இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இங்கே கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். லைட்டாக கிராஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் கட் பண்ணிக்கோங்க. உங்கள் நெக்கு என்ன லென்த்தோ அந்த அளவுக்கு உயரம் எடுத்துகிட்டு நெக்கினுடைய ஷேப்பை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதுதான் நெக்கு. உங்களுக்கு என்ன உயரம் வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நெக் தெரியுதுங்களா? நெக்கு இந்த மாதிரி தான் நெக் பண்ணணும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நெக் கரெக்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மறுபடியும் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அடுத்த கொஸ்டினுக்கான பதில், அதாவது சுடிதாரும் ஃபுல் ப்ளவுஸ் கட்டிங்கும் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருக்குன்னா எனக்கு ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ இது. இதே மாதிரி நம்ம 100 வீடியோ போட போகிறோம். நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் வீடியோ. இது ஸ்டிச்சிங்கும் ஒரு வீடியோ போடும்.